வினா வெங்கடேசம் நநாதோ நநாதः சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச வெங்கடேஷ சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி வெங்கடேசனுக்கு சமமான தெய்வமோ வெங்கடாத்ரிக்கு சமமான மலையோ முன்னும் இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் கேள்விப்பட்டதும் இல்லை. திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானம் திருமலை திருப்பதி 106வது திவ்யதேசம். திருவேங்கடமுடையான் எழுந்துள்ளிருக்கிறார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நடியாயடியேன் ஆறுயிரே திரத முலகுக்காய் நின்ன திருவேங்கடத் தெம்பெருமானே குலதொருடியேன் உன பாதம் கூடுமாறு கூறாயே. நம்மாழ்வார் நீண்ட சரணாகதி அனுஷ்டித்த ஊர், கைங்கேற்றத்தை பிரார்த்தித்த ஊர், தொண்டரடிப்புடியாழ்வார் தவிர 9 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட க்ஷேத்திரம். ரொம்ப ஆச்சரியமான ஊர் இது. முதல்ல வராக க்ஷேத்திரம். இது எப்படி அமைஞ்சதுன்னு பார்ப்போம். ஆதிசேஷன் நல்லமலாங்கிற மலைத்தொடர், ஆந்திர பிரதேசத்தில் நல்லமலா மலைத்தொடர். அந்த தொடர்னுடைய தலைப்பகுதியாகத்தான் ஆதிசேஷன் இருக்கார். அதனுடைய நடு உடம்பு பகுதியா அகோபிலம் பெருமாள் இருக்கார். பின்னாடி ஸ்ரீசைலம் ஸ்ரீகூர்மத்து பெருமாள் அந்த பக்கத்துல வால் பகுதியா இருக்கார். இப்படி 3ஆத்தான் ஆதிசேஷன் சயனிச்சிருக்கார். தலைப்பகுதி 7 மலையாய் சப்தகிரியாக ஆதிசேஷனே எழுந்துள்ளிருக்கார். எங்க இந்த மலையில எப்படி இந்த பெருமாள் வந்தார்? முதல் யுகம் கிருதயுகத்துல பேருண்டு ரிஷபாத்ரின்னு, அடுத்த யுகத்துல அஞ்சனாத்ரின்னு பேர், 3ஆவது யுகத்திலே சேஷாத்ரின்னு பேர், 4ஆவது யுகத்துல வெங்கடாத்ரின்னு பேர். கலவு வெங்கடநாயகான்னு சொல்றோம் இல்லையோ, கலியுகத்துல தான் வெங்கடாச்சலம் வெங்கடாத்ரி என்னெல்லாம் பேர் வந்தது. முதல் யுகம் ரிஷபாசுரன் ஒருத்தன், அவன் பெருமானுடைய பொருதான், அழிந்தான். அப்ப அவர் பிரார்த்திக்கிறார், என் பேர்ல இந்த மலை இருக்கட்டும், அதனால ரிஷபாத்ரியாச்சு. அடுத்தது அஞ்சனாதேவி இந்த பெருமாள்கிட்ட தபஸ் பண்ணி அஞ்சனா மைந்தனா ஹனுமாரை பெற்றாள். அதனால திரேதா யுகத்துல இது அஞ்சனாத்ரியாச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது யுகம் துவாபர யுகம், அப்போது சேஷாத்ரியாச்சு. வாயு பகவானுக்கும் சேஷனுக்கும் சண்டை, ஆதிசேஷனுக்கும் சேஷனுக்கும் தண்டை. மேருமலைய நடுவில் ஆதிசேஷன் சுத்தின்றார். காத்து வீசி வீசி அடிக்கணும். மேருவை நகத்துட்டா காத்து ஜெயிச்சு, நகத்தலைன்னா சேஷன் ஜெயித்தார். அப்படி இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு போட்டி போட்டுந்தா அங்க வந்த நாரதர் வீணையை மீட்டினார், புல்லாங்குழல் வாசிச்சார். உடனே மெதுவா பாம்பது கட்டுப்பட்டு கொஞ்சம் மேற்பகுதியை விட்டுட்டார். காத்து ஓங்கி வேகமா அடிச்சது. மேல் பகுதி மட்டும் அப்படி சீவெண்டு போய் விழுந்துதான். அந்த மலை தான் இன்னைக்கு திருவேங்கட மலையா இருக்க, அதில் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார் சேஷாத்ரி. அதனால அந்த பேர் வந்தது. மேலும் இது பெருமானுடைய கிரீடாத்ரி, வைகுந்தத்தில் அவர் விளையாடுறதுக்கு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை கருடனை வச்சு கீழே கொண்டு வர சொன்னாராம். நாராயண இடத்துல இருக்கிறதுனால நாராயணாத்ரி, கருடன் எடுத்துன்னு வந்ததுனால கருடாத்ரி, பெருமானுடைய விளையாட்டு மலைங்கிறதுனால கிரீடாத்ரி. இப்படி எல்லா பேர் நிறைய பேருங்க பெருசே ஒவ்வொன்னா பலக வந்துட்டே இருக்கும் இல்லையோ. நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, கிரீடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, அதுக்கெல்லாம் என்னென்ன பேர் காரணம்னு மட்டும் சொன்னேன். அப்ப கிருதயுக திரேதாயுக துவாபர யுகத்துல இப்படி அந்த மலை இருந்துட்டு இருக்கு. வராக பெருமானுடைய க்ஷேத்திரம். இன்னைக்கு ஆதிவராக சுவாமி தான் அங்க முதல். திருவேங்கடமுடையான் வந்து சேர்ந்த பெருமாள், ஸ்தலத்துக்கு அதிபதி ஆதிவராக பெருமாள். சின்னவரா சுவாமி புஷ்கரணி கரையில இருக்கார். சுவாமி புஷ்கரணிங்கிறது தான் கோனேரின்னு சொல்லுவோம். அந்த புஷ்கரணி கரையில பெருமாள். இப்பவும் வராக பெருமாளை சேவிச்சுட்டு தான் திருவேங்கடமுடையான சேவிக்கு போறது வழக்கம். அது தெரியலே, நேரம் நம்ம போய் ஸ்ரீனிவாசரை சேவிச்சுட்டு வந்துடுறோம். சரி, ஊர் பேர் காரணம் பார்ப்போம். வெங்கடாச்சல, வெங்கடம்னா என்ன? வேம் பாபங்கள், கட எரிக்கப்படுகிறது, பாபங்கள் எரிக்கப்படும். இல்லைன்னா வேம் எரிக்கப்படும், கடன் பாவம், எரிக்கப்படும் பாபங்கள். அந்த மலையில கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்ம பாபங்கள் அத்தனை எரிக்கப்பட்டுடுமா. ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், சப்தகிரி வாசன், மலையகுனியன் என்ன சுவாமி, மலையப்ப சுவாமி